ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. பௌர்ணமினாலே நிலா அழகாக இருக்கும். ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்குது. நம்ம ஸ்கூல் காலேஜ்லலாம் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி சொர்க்கத்தில் ஒருத்தர் நம்ம எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் யமதர்மராஜாவை தெரியும். ஆனால் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்கார். அவர் தான் சித்திரகுப்தர். இவர் எப்படி பிறந்தார் தெரியுமா? சிவபெருமான் ஒரு வாட்டி சித்திரம் வரைஞ்சிருக்கார், அதாவது ட்ராயிங் வரைஞ்சிருக்காரு. அந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருந்ததாம். அதனால் அதுக்கு அவர் உயிர் கொடுத்து, நீ இனிமேல் உலகத்தில் இருக்க எல்லாரோட பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதணும் அப்படின்னு ஒரு பொறுப்பையும் கொடுத்துட்டாராம். யோசிச்சு பாருங்களேன், நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அங்கே மேலே இருந்து ஒருத்தர் ஓகே இன்னைக்கு இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, நோட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு நோட் பண்ணிப்பாராம். அவரோட பிறந்த நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னு? வருஷத்தில் ஒரு முறை நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம மனசையும் நம்ம செயல்களையும் க்ளீன் பண்ணுறதுக்கான நாள் தான் இது. சித்திரகுப்தர்கிட்ட ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதில் நம்ம பண்ண தப்பு மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கும் தெரியாமல் செஞ்ச நல்ல விஷயங்களும் இருக்கும். இன்றைக்கி நாம் அவரை வேண்டிக்கும் போது தெரியாமல் பண்ண தப்புகள்லாம் மன்னிச்சிட்டு இனிமே நல்ல விஷயங்களை மட்டும் பண்ண எனக்கு தெம்பு கொடுங்க அப்படின்னு ஒரு ரீசெட் பட்டனை அழுத்துற மாதிரி தான் இந்த வழிபாடு. இந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் சித்ரான்னம், அதாவது கலவை சாதம். லெமன் ரைஸ், தக்காளி சாதம், தயிர் சாதம் விதவிதமாக செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. ஆனால் இதோட உண்மையான அழகு என்ன தெரியுமா? நிலா வெளிச்சத்தில் மாடியில் உட்காந்து குடும்பத்தோட கதை பேசிக்கிட்டே சாப்பிட்றது தாங்க. எனக்கு இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா பௌர்ணமி அன்னைக்கு மாடியில் நிலா வெளிச்சத்தில் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. ஸோ அந்த அந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்பவே மறக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ இன்றைக்கி நீங்களும் உங்கள் குடும்பத்தோட, முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட அந்த மாதிரி நிலா சோறு சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சித்திரகுப்தர் கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ஸோ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பாவோட காஞ்சிபுரம் போயிருந்தோம். அப்போ சித்திரகுப்தர் கோவில் போயிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. சித்திரகுப்தர் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், நிலாவை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண முடியலை அப்படின்னாலும் வீட்டில் நெய்வேத்தியம் வச்சு நம்மளோட பூஜை அறையில் சாமிக்கு வழிபாடு பண்ணுங்கள், அதுவே போதுமானது. சித்ரா பௌர்ணமின்றது வெறும் சாமி கும்பிடுற நாள் மட்டும் இல்லை, இது நம்ம வாழ்க்கையை ஒரு புது தொடக்கத்துக்கு கொண்டு போகிற நாளும் கூட. நிலான்றது நம்ம மனசு மாதிரி. முழு நிலா எப்படி குழப்பமே இல்லாமல் முழுமையாக பிரகாசமாக இருக்குதோ, அதே மாதிரி இந்த நாளில் நாம் நிலாவை வழிபாடு பண்ணும்போது நம்ம மனசில் இருக்கிற தேவையில்லாத குழப்பங்கள், கவலைகள் எல்லாமே நீங்கி மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமின்றது நம்ம பாவக்கணக்கை மட்டும் இல்லைங்க, நம்ம வறுமை கணக்கையும் அழைக்கிறதுக்கு தான். நம்ம செயல்களை சுத்தமாக செஞ்சு நல்வழியில் நடக்கும்போது வறுமையெல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். நம்ம மனசும் செயலும் சுத்தமாக இருந்தால் செல்வம் தானாக தேடி வருன்றது சித்ரா பௌர்ணமியோட உண்மையான தத்துவம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் உங்களுக்கும் எனக்கும் நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும், முக்கியமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே இறைவனோட ஆசையும் அருளும் எப்போதுமே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இத்திகா விலாக்ஸ் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.